உயிரே போனாலும் அந்த கிரவுண்டில் தான் உயிரே போகணும் அப்படின்னு எனக்குலாம் ஒன்று தோணியிருக்கு. அந்த அதில் இன்ஜுரி ஆனாலுமே ஒருத்தவங்க சொல்லுவாங்க இன்ஜுரி ஆனால் வேண்டாம் விளையாட வேணாம் வந்துருன்னு. என்னதானாலும் இன்ஜுரி ஆனாலும் சரி அந்த இடத்துல அடியப்பட்டாலும் சரி நான் திருப்பி கபடி விளையாட தான் போவேன், எனக்கு அந்த கிரவுண்டு தான் அப்படின்ட்டு ஒரு இது எனக்கே இருக்குது. நெக்ஸ்ட் இன்ஜுரி ஆச்சு, எனக்கு ரீசெண்டாக இன்ஜுரி ஆச்சு, காலர் போன் அடி. அப்போ கூட வீட்டில் பயப்பட்டாங்க, விளையாடலாம் போவேண்ணா, அம்மாவோட அம்மாலாம் பயப்பட்டாங்க போவேணான்ட்டு. நான் சொன்னேன் எனக்கு வேலை வாங்கி தந்தது அதுதான், அதனால் எனக்கு எதோ ஆனாலும் அதிலே ஆகிட்டு போகுது, எனக்கு வந்து ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி நான் சொன்னேன் அவங்ககிட்ட. நான் மதுரையில் வந்து சக்தி டைல்ஸ்ன்ட்டு ஒரு டீம் இருக்காங்க, அந்த டீமில் சீனியர்ஸ் பிளேயர்ஸ் தான், எல்லாமே எங்களை விட சீனியர் பிளேயர்ஸ் தான். நாங்கள் அந்த மேட்ச் கண்டிப்பாக எடுக்கணும்னு நாங்கள் ஆடினோம். நாங்கள் எல்லாமே அவங்கள விட ஜூனியர்ஸ் தான். அந்த மேட்ச்சு தல்லாகுளத்து நடக்கையில் எடுத்தோம், ஃபஸ்ட் டைம் அவங்கள எடுத்தோம். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மூமெண்ட். எங்களுக்கு யுவா சீரியஸ்க்கு செலக்ட் ஆகி ஜெய்ப்பூரில் வந்து 15 நாள் மேட்ச் நடந்துச்சு மேம். மேட்ச்சில் நாங்கள் வந்து 4th பிளேஸ். அங்கே இப்போ தான் கொண்டு வந்தாங்க யுவா சீரியஸ்ன்றது. அதில் செலக்ட் ஆகி நல்லா ப்ளே பண்ணவங்களுக்கு வந்து ப்ரோ கபடியில் எடுக்கிறாங்க. ஏன்னா இதை வச்சு தான் ப்ரோ கபடி பிளேயர்ஸ்லாம் செலக்ட் பண்ணுறாங்க, நல்ல பிரபலமாக வெளியில எல்லாம் தெரியுறாங்க இந்த யுவா சீரியஸை வச்சு. நாங்கள் ஆல் இண்டியா போலீஸ் மீட்டுன்றதில் மெடல் பண்ணியிருக்கோம், பிரான்ஸ் மெடல் 2 வருஷமாக. மும்பை மேட்ச் வந்து நான் நினைக்கவே இல்லை நான் வந்து டிஃபென்ஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. மெயின் 7ல் என்னை இறக்கி விட்டாங்க. என்னடா என்ன மெயின் 7ல் இறக்கி விட்றாங்கன்னு நினச்சேன். அப்போ பார்த்தா மெயின் 7ல் இறக்கி விட்டாங்க, டிஃபென்ஸும் பண்ணேன், அந்த நேரத்துக்கு அஃபென்ஸும் பண்ணேன். அது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போயும் ராஜஸ்தான் தான் எங்களுக்கு வந்தாங்க. ராஜஸ்தான் வந்து டை பிரேக் ஆகுற நேரம் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கால் பாயிண்ட்டை விட்டுட்டோம், ஒரு பாயிண்ட் அதில் விட்டுட்டோம். கரூரில் நடந்துச்சு, ஃபஸ்ட் ப்ளேஸ் பண்ணோம் 75,000. திருப்பத்தூர் ஜெயசித்ரான்ற ஒரு டீமு, அவங்க கூட ஆடி நாங்கள் வின் பண்ணோம். அதெல்லாம் எங்களுக்கு நிஜமாக அவ்வளோ சந்தோஷம். கத்திஜாலாம் நல்ல கேம் அவளுக்கு. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு முன்னாடி அந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கல, நாங்கள் ஒரு மேட்ச் ஆடிருக்கோம். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, நாங்கள் டிஃபென்ஸ் பண்ணல. அந்த பொண்ணு ஒரு நல்ல கிக்கு என் ஃப்ரெண்டுக்கு கன்னத்திலே விட்டா. அந்த கிக்கு மறக்கவே மாட்டேன் நான் சத்தியமாக. அந்த பொண்ணை பார்த்தாலே அந்த கிக்கு தான் நான் மறக்கவே மாட்டேன். அந்த பொண்ணுகிட்ட கத்திஜாட்ட அந்த கிக்கு மட்டும் நான் மறக்கவே மாட்டேன், எதிர்பார்க்கவே மாட்டேன். அந்த ரீச் போட்டால அந்த கிக்கு நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோமா, அந்த இடத்துல அவள் கிக்கு விட்டா நல்ல கிக்கு கன்னத்திலே வாங்கினா, அது நான் மறக்கவே மாட்டேன். இன்னும் அந்த பொண்ணை பார்த்தாலே அந்த கிக்கு தான் எனக்கு ஞாபகம் வரும். டீம் எப்படி பிகேஆர் டீம் நல்லா இருப்பாங்க, முன்னாடிலேருந்து அவங்க நல்லா இருப்பாங்க, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. சக்தி பிரதர்ஸுமே அவங்களுமே எல்லாமே ஜூனியர் பொண்ணுங்க தான். அவங்களுமே நல்லா ஐயோ அவங்க சீனியரு அப்படின்லாம் பயப்படவே மாட்டாங்க. அவங்களுமே நல்லா ப்ளே பண்ணுவாங்க, யாரையுமே பார்த்து பயப்படவே மாட்டாங்க. அவங்க அவங்க நல்லா ப்ளே பண்ணுவாங்க. பிரவீன்ற ஒரு பேர், அவன் தான் எனக்கு ரோல் மாடல். அதுக்கப்புறம் பார்த்தா நவீன் எனக்கு பிடிக்கும். நவீன் ஸ்கில்லாம் பார்த்து நான் நிறையா இம்ப்ரூவ் பண்ணுவேன். நவீன்கிட்ட ஸ்பீடு பார்ப்பேன், அவன் பிரவீன்கிட்ட வந்து செக்கு இதெல்லாம் வந்து எப்படி விளாடணும் என்னான்னு அப்படி கற்றுக்குருவேன். நான் ஃபஸ்ட்டு கோச்சுனா மதுரை கலர் சிமெண்ட்டில் அகஸ்டின்ற கோச், அவர் வந்து மதுரை செக்ரட்டரி சார். அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு கோச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கே எனக்கு அவர் தான் இதாக இருந்தார். கொஞ்சம் இதாகி காலேஜ் எல்லாம் ஃப்ரீ கோட்டா தான், மதுரை அமெரிக்கன் காலேஜ் ஃப்ரீ கோட்டாலே படித்து யூனிவர்சிட்டி வாங்கினால போலீஸ் வேலை, அப்படியே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணால போலீஸ் வேலை கிடச்சி. இப்போ போலீஸ் வேலையில் நான் ஜாயின் பண்ணி 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகி ரன் ஆகிருக்கு. நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க, நல்லா காமிச்சோம்னா செலக்ட் பண்ணுவாங்க, அப்படி நல்லா இல்லாட்டி நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி விட்ருவாங்க. அதில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணனால டீமில் 24 மெம்பர்ஸ் நாங்கள் டீமில், அதில் நாங்கள் ஒரு ஆளாக இருக்கேன். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்ட பிளேயர்ஸுமே அதில் இருப்பாங்க. அது போக ஆல் இண்டியான்னு போகிறது அந்த 24ல் அதில் செலக்ட் ஆகி 12 மெம்பர்ஸ் போவோம். அதுதான். ஆமாம். ஆனால் போலீஸ் டீம்னால ஆடியன்ஸ் சப்போர்ட்லாம் எங்களுக்கு இருக்கவே இருக்காது, எங்களுக்கு எதிரி தான் எல்லாருமே. எப்போவுமே போலீஸ் டீமுக்கு வந்து எல்லாமே ஆப்போனண்ட்டாக தான் இருப்பாங்க. நாங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டோம், என்னன்னு தெரியாது, நாங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டோம். நாங்கள் வாட்டில் எங்கள் கேமை நாங்கள் ப்ளே பண்ணுவோம். போலீஸ் டீமில் இங்கே கோச் இருக்குது நதியா மேம். ஆமாம், இப்போ எங்களுக்கு நதியா மேம் இருந்தாங்க. அவங்க இப்போ ஆனால் இல்லை, அவங்க வந்து SDATயில் அப்பாயின்மெண்ட் கிடச்சி அவங்க போயிட்டாங்க வேறு கோச்சஸாக. இப்போ அந்த சப்ஜூனியர் டீமில் கோச்சாக பண்ணவங்க தான் எனக்கு போலீஸ் டீமில் கோச்சாக இருந்தாங்க மேடம். இப்போ கூட இந்த சப்ஜூனியர் மேட்ச் எல்லாம் பார்க்கல அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க அதர் ஸ்டேட்டு மேக்ஸிமம் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க, ஒன் சைடு தான் பண்ணுவாங்க. பாயிண்ட்ஸ் லீடில் வச்சுருந்தோம்னா நம்ம அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ண தேவையில்லை. அவங்க ஒன் சைட் பண்ணாலுமே நம்ம பாயிண்ட் லீடில் இருந்தால் நம்ம வின் பண்ணிடலாம். ஈக்குவலாக டை பிரேக்கரு அப்படி போகையில் வந்து அவங்க ஒன் சைட் பண்ணி அங்கிட்டு ஊதிடுவாங்க. ஆமாம், அவங்க வந்து ஒன் சைட் பண்ணுறாங்க. அவங்க ஸ்டேட்டில் நடக்கிறனால ஒன் சைட் பண்ணுறாங்க அஃபிஷியல்ஸ். அப்போ வந்து நம்மளுக்கு கோவம் தானே வரும். நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு கேம்ப் எடுத்து பிளேஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரோம், அப்படி வந்த இடத்துல அவங்க வந்து ஒன் சைட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கு வந்து. அதனால் அப்படி தான் பொண்ணு கஷ்டப்பட்டு ஆடுறா,
கார்த்திகா. அவள் வந்து நல்ல பிளேஸ் தான், நல்ல சின்ன பொண்ணு தான், நல்லா ஆடுறா, நல்லா ஆடி வரா. அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, பாயிண்ட்டே கொடுக்க மாட்டுறாங்க, ஆர்கியூ பண்ணிக்கிருக்காங்க. அந்த பொண்ணு அஃபென்ஸ்லேயும் சரி டிஃபென்ஸும் ஸ்கோர் பண்ணுறாங்க, ஆனால் ஸ்கோர் கொடுக்க மாட்டுறாங்க. அது அப்படியே தெரியுது, அவங்க ஒன் சைட் பண்ணுறது அப்படியே தெரியுது. அந்த பொண்ணு வந்து லாபியே போல, ஒரு பிளேயரை தொட்டு, ஆனால் அந்த பொண்ணு லாபியே போல, ஆனால் அந்த பொண்ணு தொடவே இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணு லாபியில் போனான்ட்டு பாயிண்ட் கொடுத்து அந்த பொண்ணை வெளியில் அனுப்பிட்டாங்க. வருத்தமாக இருந்துச்சு. என்னங்கடா டச் பண்ணுறப்ப அந்த பிளேயர்ஸும் இல்லைன்றாங்க, அஃபீஷியல்ஸும் தரமாட்டுறாங்களே, இது ரொம்ப ஒன் சைடாக பண்ணுறாங்க அவங்க ஸ்டேட்னால அப்படின்ட்டு நான் கொஞ்சம் நினச்சிக்கிறேன். இப்படி எல்லாம் ஒன் சைட் பண்ணாங்க, என்ன நம்ம தோல்வி அடையலை, நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு நிறையா பேர் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. அது உண்மை தான், நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். ஏன்னா அந்த இது வந்து நம்ம தோல்வியே கிடையாது. நம்ம அந்த செலெக்ஷன்ற வரப்போ மேக்ஸிமம் ஒரு 7 பிளேஸ் நல்ல பிளேஸாக விளாட்ற பிளேஸாக எடுக்கிறாங்க. அது போக மீதி உள்ள பேலன்ஸு அவங்களுக்கு தேவையான பிளேஸு, அவங்களுக்கு தேவையானவங்க அப்படி போடுறாங்க. அது இந்தியா ஆடுறாங்க. இந்தியா ஆடுறதுக்கு நிறைய பேருக்கு அதர் ஸ்டேட் எல்லாமே வாய்ப்பு கிடைக்குது. இந்தியாவோட நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு வந்து இந்தியாவோட வாய்ப்பே கிடைக்கல. எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, ரயில்வேஸ்லாம் இருக்காங்க தமிழ்நாடு பிளேயர்ஸ், ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு இந்தியாவோட வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. சும்மா கேம்ப் ஒரே எடுப்பாங்க, சும்மா கேம்ப்பு கணக்குக்கு எடுத்துகிட்டு அனுப்பி விட்ருவாங்க. மற்ற ஸ்டேட் மட்டும்தான் அங்கே இருப்பாங்க மேட்ச் இந்தியா ஆடுறதுலாம். ப்ராக்டிஸ்லாம் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ஓகே அப்படின்றது. இப்போ அதெல்லாம் தாண்டி எனக்கு போலீஸ் டீமில் தான் நல்லா ஓகே, ஹெவியாக எல்லாம் நல்லா இருக்காங்க. ஸ்ட்ரெச்சிங்லேருந்து வார்ம் அப்லேருந்து எல்லாமே பண்ணால் தான் நம்மளுக்கு அங்கங்கே எதுவும் தைஸ் பிடிக்காது, இன்ஜூரி எதுவும் ஆகாது. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் கபடி விளையாட. ஒரு ட்ரிப்பு மாதிரி எங்களுக்கு மேட்ச்சு கிளம்புனாலே முதல் நாளே பேக் பண்ணிடுவோம். பேக் பண்ணி ட்ரெயின் ஒரு பஸ்ஸு பேக் பண்ணி கிளம்பிடுவோம். அங்கேயும் போவோம். மேட்சஸ் ஆடுறதில்ல, மேட்சஸில் கரெக்டாக இருப்போம். மேட்சஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதை சுற்றி உள்ள இது இடம்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. அங்கே போய் நல்லா சுற்றிட்டு நல்லா ஃப்ரீயாக நல்லா ஜாலியாக இருப்போம். அந்த மேட்ச் டைம் மட்டும்தான் எதனாலுமே. மேட்ச் முடிச்சுட்டா கொஞ்சம் ரிலாக்ஸாக நல்லா இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். அன்பான மக்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான வணக்கம். வெல்கம் டு மண்வாசம் லாவண்யா. கபடி அப்படின்றது ஒரு சாதாரண விளையாட்டு கிடையாதுங்க. கபடி அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேர், ஆண்களும் சரி ஆண்களுக்கு நிகராக பெண்களும் சரி கபடியில் சாதனை படைச்சிட்டு வராங்க. கபடி தாங்க எங்களுக்கு உயிர் மூச்சு அப்படின்ற மாதிரி அந்த பாரம்பரியமான விளையாட்டை அதை காதல் பண்ணி இன்னைக்கு நிறைய பேர் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயும் இன்னைக்கு சிவகங்கை மாவட்டம் கொந்தகை அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு பெண்ணா போலீஸ் கபடி டீமில் விளையாண்டு சாதனை படைச்சிட்டு இருக்க விவேகா ரவிச்சந்திரன் மேம் கூட இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வணக்கம் மேம். வணக்கம் மேம். நல்லா இருக்கீங்களா மேம்? ஓகே, சூப்பர் மேம். பொதுவாக வந்துட்டு ஆண்கள் கபடி எந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வமா எல்லாருமே பார்ப்போமோ அதே மாதிரி பெண்கள் கபடியும் ரொம்ப ஆர்வமா வந்துட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்க ஊரை பத்தி சொல்லுங்க. ஓகே மேம், எங்கள் ஊர் வந்து கொந்தகைன்ற சின்ன கிராமம் தான். ஆனால் அது வந்து குந்திமான் நகர் என்று முன்னாடி சொல்லுவாங்க. அந்த பாண்டிய மன்னர் சம்திங் வாழ்ந்தது அந்த கிராமம் அப்படி சொல்லி இருக்காங்க. அப்பா அம்மா பேரு? அப்பா பேர் ரவிச்சந்திரன், அம்மா பேர் லலிதா. அவங்க விவசாயம் தான் பார்க்குறாங்க. அங்கேருந்து நான் சின்ன வயசுலேருந்து விளாண்டு வந்தது தான். உங்கள் கூட பிறந்தவங்க மேம்? நாங்கள் 4 பொண்ணுங்க. நான் அதில் வந்து அதில் நான் 2வது பொண்ணு. போலீஸ் வேலையில் நான் ஒரு ஆள் இருக்கேன். நான் தான் கவர்மெண்ட் ஜாப் எங்கள் வீட்டில். சின்ன வயசில் எந்த ஸ்டேஜில் ஓகே நம்மளுக்கு பிடிச்ச விளையாட்டு கபடி அப்படின்னு சொல்லி எந்த வயசில் தெரிய வந்துச்சு? நான் 10th முடிச்சு அந்த லீவில் வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். அப்பா தான் கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க விளையாடுறதுக்கு. அதுலேருந்து நான் அப்படியே இப்போ வரைய கொஞ்சம் முன்னேறி வந்துக்கிறேன். எதை பார்த்து உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு மேம் கபடி? ஓகே நம்மளும் விளையாட போகலாம். அப்பா சேர்த்து விட்டாங்க, அவங்களாம் சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்டதுக்கப்புறம் அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சம் விளாண்டு இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டில் நல்ல லெவலில் இருக்கும். ஸோ அப்பாவால தான் கபடிக்கு போயிருக்கீங்க. ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கபடிக்கு போகும்போது அந்த ஒரு அனுபவம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நல்லா இருந்துச்சு மேம். வெளியில் விளாட்றவங்கள பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஒவ்வொருத்தவங்க விளாட்றது, சீனியர்ஸ் விளாட்றது, அவங்கள பார்த்து தான் ஒவ்வொன்றும் நான் நான் விளாட ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு இவங்க தான் இப்போ ரோல் மாடல் கபடியில் அப்படின்னா? இப்போதைக்கும் பார்த்தா தமிழ்நாட்டு டீமில் என் ஃப்ரெண்டு இருக்கான், அவன் தான் எனக்கு ரோல் மாடல். போலீஸ் டீம் தான், பிரவீன்ற ஒரு பேர், அவன் தான் எனக்கு ரோல் மாடல். அதுக்கப்புறம் பார்த்தா நவீன் எனக்கு பிடிக்கும். நவீன் ஸ்கில்லாம் பார்த்து நான் நிறையா இம்ப்ரூவ் பண்ணுவேன். அவர்கிட்ட என்ன கற்றுப்பீங்க, இவங்ககிட்ட என்ன கற்றுப்பீங்க? நவீன்கிட்ட ஸ்பீடு பார்ப்பேன், அவன் பிரவீன்கிட்ட வந்து செக்கு இதெல்லாம் வந்து எப்படி விளாடணும் என்னான்னு அப்படி கற்றுக்குருவேன் நான். கபடியில் வந்துட்டு விவேக ரவிச்சந்திரன் மேம் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரவுண்டர் அப்படின்னா எதெல்லாம் அதுக்குள்ளே அடங்கும்? அஃபென்ஸும் அடங்கும், டிஃபென்ஸும் அடங்கும். ரெண்டுமே சேர்ந்து ஆல்ரவுண்டராக வரும். ஸோ அஃபென்ஸு டிஃபென்ஸு ரெண்டும் சேர்ந்து வரும். ஸோ அதுக்கு என்னென்ன ட்ரிக்கு, அந்த ஒரு கைடு யார் கொடுத்தா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? அந்த 10th அப்பா வந்துட்டு சேர்த்து விட்டாங்க, அந்த ஒரு இடத்த பற்றி? அந்த இடம் வந்து கிளப் டீம், மதுரை கலாசம்ட்டு ஒரு கிளப் டீமில் தான் அப்பா சேர்த்து விட்டாங்க. அங்கே இருந்தால் படிப்படியாக வளர்ந்து வந்தோம். ஒரு சார் அங்கே செக்ரட்டரி, மதுரை செக்ரட்டரி, அவர் தான் வந்து வளர்த்து விட்டாருன்னா. வளர்த்து விட்டு அங்கே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம்
இதாகி காலேஜ் எல்லாம் ஃப்ரீ கோட்டா தான், மதுரை அமெரிக்கன் காலேஜ் ஃப்ரீ கோட்டாலே படித்து யூனிவர்சிட்டி வாங்கினால போலீஸ் வேலை அப்படியே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணால போலீஸ் வேலை கிடச்சி. இப்போ போலீஸ் வேலையில் நான் ஜாயின் பண்ணி 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகி ரன் ஆகிருக்கு. போலீஸில் என்ன டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க மேம்? அது வந்து போலீஸ் தான், கிரேடு 2 போலீஸ்னு வரும், கான்ஸ்டபிள் வரும். அதில் வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு பார்க்கல நான் கேம் மட்டும்தான் விளாடுவேன், டியூட்டி அவ்வளோவா இருக்காது. டியூட்டினா எமர்ஜென்சி எலெக்ஷன் டியூட்டி மட்டும்தான், அது போக மிச்சம் ப்ராக்டிஸ் மட்டும்தான் எனக்கு, மற்ற வேறு எதுவுமே கிடையாது. ஓகே சூப்பர். ஸோ ஒரு கபடி தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஃபஸ்ட்டு நம்ம விளையாண்ட மேட்ச் இதுதான்? ஃபஸ்ட்டு பழனியில் உடுமலைப்பேட்டுன்ற ஒரு ஊரில் ஃபஸ்ட்டு விளையாண்ட மேட்ச். அது யாருக்கு விளையாடுங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் மேட்ச்சு விளாட்றேன், அதனால் கொஞ்சம் எனக்கு பதட்டங்க இருந்துச்சு. அது நைட் மேட்ச்லாம் வேறு, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கையில ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அன்னைக்கு எப்படி இருந்துச்சு அந்த போட்டி? அவங்க அந்த போட்டி நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நைட்டு மேட்ச்னு நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன், அதுவும் நைட்டெல்லாம் முழிச்சிருந்து அதெல்லாம் விளாட்றது அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இதோட எத்தனை மேட்ச் விளாண்டுருப்பீங்க? மேட்ச் இது கணக்கெல்லாம் இல்லை, நிறையா இருக்குது. காலேஜு ஸ்கூலு இப்போ போலீஸ்க்கு வந்து நிறையா மேட்சஸ் இருக்குது. அதேமாரி நாங்கள் ஆல் இண்டியா போலீஸ் மீட்டுன்றதில் மெடல் பண்ணியிருக்கோம், பிரான்ஸ் மெடல் 2 வருஷமாக. சூப்பர் மேம். அது எங்கே போய் அது வந்து ஒரு இயர் மும்பையில் வாங்கினோம் ஒரு மேட்ச்சு. செகண்ட் இயர் வந்து ஹரியானாவில் விளாண்டாங்க. 22 மும்பை, 23 வந்து ஹரியானாவில் விளாண்டு பிரான்ஸ் மெடல். மும்பை மேட்ச் வந்து நான் நினைக்கவே இல்லை, நான் வந்து டிஃபென்ஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. மெயின் 7ல் என்னை இறக்கி விட்டாங்க. என்னடா என்ன மெயின் 7ல் இறக்கி விட்றாங்கன்னு நினச்சேன். அப்போ பார்த்தா மெயின் 7ல் இறக்கி விட்டாங்க, டிஃபென்ஸும் பண்ணேன், அந்த நேரத்துக்கு அஃபென்ஸும் பண்ணேன். அது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அங்கே ஆப்போசிட் டீம் எவ்வளோ ஒரு போட்டியாக இருந்தாங்க. அவங்க அதர் ஸ்டேட்னாலே கொஞ்சம் நல்லா இருப்பாங்க எப்போவுமே, அவங்கள சரி நல்லா டீம் எல்லாமே நல்லா இருக்கும்னு நாங்கள் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தோம். எந்த டீம் மேம்? ராஜஸ்தான் டீம். அவங்க விளாண்டோம், நல்லா தான் இருந்தாங்க. அப்புறம் விளாட எங்களுக்கும் ஓகே, ஓரளவு டெக்னிக்கல் தெரியும். எங்கள் டீமில் இருந்த பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் நல்ல பிளேயர்ஸ் தான் எல்லாருமே, அவங்களும் எல்லாம் நல்லா சீனியர்ஸ்லாம் விளாண்டுருக்காங்க. வச்சு கொஞ்சம் கொஞ்சம் வந்து அதில் உங்களுக்கு பிரான்ஸ் மெடல் தான் கிடச்சிச்சு. சூப்பர். ஸோ அது ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. அது வந்து போலீஸ் காவல் டீமுக்காக விளையாடுறாங்க. ஆமாம், போலீஸ் டீமுக்காண்டி ஸ்டேட் எல்லா ஸ்டேட்டில் உள்ள போலீஸ் டீம் எல்லாம் அந்த மீட்டுக்கு வருவாங்க. ஓகே. அதில் உங்களுக்கு இப்போ கபடி அப்படின்னா ஒருத்தவங்கள வந்துட்டு யாருன்னு சொல்லுவாங்க, ஹெட்னு சொல்லுவாங்களா? கேப்டன் யாரு மேம்? அந்த இயர் வந்து கேப்டன் பதவி கொடுக்குறதா சொன்னாங்க. நான் அப்போ சீனியர்னால எனக்கு கொடுக்குறதா சொன்னாங்க. இருந்தாலும் நான் அந்த நேரம் வேண்டாம், அடுத்து இருக்கிறவங்களுக்கு கொடுங்க அப்படி சொல்லியாச்சு. உங்கள் டீம் அப்போ கேப்டனாக வழி நடத்தினது யார்? கேப்டனாக வழி நடத்தினது இந்தியா கேம்ப் அட்டன் பண்ண ஒரு அக்கா கலையரசின்ற ஒரு சீனியரு. அவங்க வந்து அப்போ அட்டன் பண்ணாங்க. அவங்க வந்து கேப்டனாக இருந்து டீமை வழி நடத்தி கொண்டு வந்தாங்க அந்த இயர். அந்த ரெண்டாவது வருஷம் வந்து 23ல் இப்போ ஹரியானாவில் நடந்துச்சு. அப்போயுமே இன்னொரு பொண்ணுக்கு கேப்டன்ற பதவியை கொடுத்தாச்சு. அந்த பொண்ணும் சீனியரில் அந்த பொண்ணு ஆடி இருக்கா. அவளும் தமிழ்நாட்டில் நல்ல சிறந்த விளையாட்டு வீரர் தான். அவன் கங்கான்ற பொண்ணு. அவங்க அந்த இயர் நல்லா இது பண்ணாங்க. அந்த இயர் நாங்கள் வின் பண்ணுறது, ஃபஸ்ட் ப்ரைஸ் போகிறது ஒரு சின்ன மிஸ்டேக்கால் அந்த இயருமே பிரான்ஸ் மெடல் தான் வந்துச்சு எங்களுக்கு. ஸோ அதில் என்ன மிஸ்டேக் மேம்? யார் கூட போட்டி? யாரு? அப்பையும் ராஜஸ்தான் தான் எங்களுக்கு வந்தாங்க. ராஜஸ்தான் வந்து டை பிரேக் ஆகுற நேரம் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கால் பாயிண்ட்டை விட்டுட்டோம், ஒரு பாயிண்ட் அதில் விட்டுட்டோம். அது எடுத்திருந்தோம்னா ஃபைனல் வின் பண்ணி இருந்துக்கலாம், வின் பண்ணி ஃபஸ்ட்டு பொசிஷன் அடிச்சிருந்துக்கலாம் தமிழ்நாடு காவல்துறை. ஓகே சூப்பர் மேம். தமிழ்நாடு போலீஸ் காவல் டீமுக்கு எப்படி மேம் வர்றீங்க? அந்த டீமில் கபடி பிளேயரா? இப்போ வந்து நம்ம நார்மலாகவே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வரனால எக்ஸாம் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் மேம் எழுதுவோம். அதனால் அதுக்குன்னு தனியாக ஒதுக்கிடுவாங்க. இது வந்து இப்போ நார்மலாக செலெக்ஷன் வைப்பாங்க, போலீஸ் டீம் செலெக்ஷன் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. அந்த செலெக்ஷனில் நம்ம வந்து நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை காமிக்கணும். நம்ம காமிச்சோம்னா கபடியில் பெர்ஃபார்மன்ஸ் காமிக்கணும். அதில் காமிச்சோம்னா நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க. நல்லா காமிச்சோம்னா செலக்ட் பண்ணுவாங்க, அப்படி நல்லா இல்லாட்டி நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி விட்ருவாங்க. அதில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனால டீமில் 24 மெம்பர்ஸ் நாங்கள் டீமில், அதில் நாங்கள் ஒரு ஆளாக இருக்கேன். இருந்து நல்ல டீம் அப்படி போய்க்கிறோம். இப்போ தமிழ்நாடு போலீஸ் டீம், அதுவும் பெண்கள் டீம் அப்படின்னும் போது அது ஒரு மாவட்டத்தை கனெக்ட் பண்ணுவோம் இல்லை தமிழ்நாடு? இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்ட பிளேயர்ஸுமே அதில் இருப்பாங்க. அப்போ அதில் செலக்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் அது போக ஆல் இண்டியான்னு போகிறது அந்த 24ல் அதில் செலக்ட் ஆகி 12 மெம்பர்ஸ் போவோம். அதுதான். ஆமாம்.
சூப்பர் சூப்பர் மேம். காலேஜில் நிறைய கபடிலாம் வந்துட்டு போவீங்க. ஸோ அப்போ வந்துட்டு காலேஜ்லலாம் என்ன பேரில் விளையாடுவீங்க நீங்கள்? காலேஜ் நேம் மதுரை அமெரிக்கன் காலேஜ்ன்ற பேரில் விளையாடுவோம். அது இப்போ முன்னாடி விட இப்போ கொஞ்சம் நல்லா பிரபலம் ஆயிடுச்சு பெண்கள் கபடின்றது. இப்போ ப்ரோ கபடி வேற வரப்போகுது விமென்ஸ்க்கு. அது வந்துச்சுன்னா அவங்களோட லைஃபுக்குலாம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. இப்போ ப்ரோ கபடின்னு சொல்லும் போது தான் எனக்கு நான் வருது. ஸோ ப்ரோ கபடிக்கு முன்னாடி இருக்கிற லெவல் வந்துட்டு யுவா சீரியஸ். ஸோ அதில் நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்க. ஆமாம், யுவா சீரியஸ்க்கு செலக்ட் ஆகி ஜெய்ப்பூரில் வந்து 15 நாள் மேட்ச் நடந்துச்சு மேம். மேட்ச்சில் நாங்கள் வந்து 4th place அங்கே. சூப்பர் சூப்பர். எத்தனை பேர் அங்கே போயிருந்தீங்க மேம்? அங்கே உங்கள் டீமில் இருந்த எல்லாருமே எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்? எல்லாமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். அவங்களும் போலீஸ் டீமில் 2 பேர் போயிருந்தோம். 2 பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடச்சிது. அதனால் 2 பேர் போயிருந்தோம். மற்ற எல்லாமே எல்லா டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஜூனியர்ஸ் சீனியர்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க. நாங்கள் ஒரு 14 members போயிருந்தோம். 12+2 போயிருந்தோம். கோச் ஆர் மேனேஜர்ஸ் தமிழ்நாடு டீமுக்காண்டி. அந்த யுவா சீரிஸ் அப்படின்றது அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் மேம் கபடிக்கு? அது வந்து இப்போ தான் கொண்டு வந்தாங்க யுவா சீரியஸ்ன்றது. அதில் செலக்ட் ஆகி நல்லா ப்ளே பண்ணவங்களுக்கு வந்து ப்ரோ கபடியில் எடுக்கிறாங்க. ஏன்னா இதை வச்சு தான் ப்ரோ கபடி பிளேயர்ஸ்லாம் செலக்ட் பண்ணுறாங்க. நல்ல பிரபலமாக வெளியில எல்லாம் தெரியுறாங்க இந்த யுவா சீரியஸை வச்சு. ஸோ இனிமேல் தான் ப்ரோ கபடி பெண்களுக்கு? ஆமாம், விமென்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. ஆண்களுக்கு இருக்கு. ஓகே ஓகே. ஆனால் அந்த யுவா சீரீஸில் செலக்ட் ஆகிறதுமே ரொம்ப டஃப் காம்படிஷன். ஆமாங்க மேம், அதுவுமே டஃப் தான். இப்போ மேக்ஸிமம் பெண்கள்ன்றது ஓரளவு ஓகே, மென்னெல்லாம் ரொம்ப டஃப் தான். ஆனால் பெண்களுமே இப்போ நிறைய ஆமாம் மேக்ஸிமம் நிறைய எல்லாம் சின்ன சின்ன ஜூனியர்ஸ் சப் ஜூனியர்ஸ்லேருந்து இப்போ நிறைய எல்லா கிராமத்துலையும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடிலாம் விளையாட அவ்வளோலாம் போக மாட்டாங்க, விட மாட்டாங்க. இப்போ எல்லா ஊர்லேயும் ஒவ்வொரு டீமும் 2 டீமும் எல்லாருலேயும் இருக்காங்க விமன்ஸுமே. இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி சொன்னீங்க ஊரில் அவ்வளோ விட மாட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ நிறைய பேர் விடுறாங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் ஸ்டார்டிங் போகும்போது அப்பா கொண்டு போய் விட்டாங்கன்னு சொன்னீங்க. பட் இருந்தாலும் வீட்டில் இல்லை சொந்தக்காரவங்க இல்லை ஏதாச்சும் அதுக்கு அப்படிலாம் யாருமே எதுவுமே தடை இல்லை. நான் வாட்டில் ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே கிரவுண்டுக்கு நான் போயிடுவேன். கிரவுண்டு முடிச்சுட்டு நைட் அப்படியே வீட்டுக்கு வந்துடுவேன். இப்படியே ரொட்டீனாக ஓடிக்கிருந்துச்சு. என்னைக்காச்சும் ஒரு நாள் அப்பாவே வந்துட்டு உங்கள் மேட்சை பார்த்து பாராட்டினேன்? இதனால் வரை மேட்சஸ் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, என் பாப்பா லாஸ்ட்டு பாப்பா இப்போ மேட்சஸ் விளையாடுவா. அவளுக்கு இப்போ போகிறதுனால ஒவ்வொரு மேட்ச்சு தோற்றுருவாங்களா, அது சொல்லுவாள். என்னதான் இருந்தாலும் நீ வந்து அந்த என் ஈடுக்கு அவள் வரமாட்டா அப்படி சொல்லி அப்பா சொல்லுவாங்க. என்னதான் இருந்தாலும் அவள் மேட்ச் வின் பண்ணுற மாதிரி நீ வரமாட்டே அப்படி சொல்லி அப்பா சொல்லுவாங்க. ஆனால் மேட்சஸ் வந்து யாரும் பார்த்ததில்லை. வீட்டில் அம்மா அப்பா யாரும் வந்து நேர மேட்சஸ் யாரும் பார்த்ததில்லை. மற்றவங்க பார்த்துருக்காங்க. பட் இருந்தாலும் உங்ககிட்ட சொன்னால் மற்றவங்ககிட்ட உங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. எப்பவுமே வந்துட்டு ஒரு பிளேயர் அப்படின்னா அந்த கோச் அப்படின்றவங்க தான் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு டீச்சர் மாதிரி. எனக்கு உங்கள் லைஃப்லேயே உங்களோட கோச் அப்படின்னா இந்த கோச்? எனக்கு ஃபர்ஸ்ட் கோச்னா மதுரை கலாசிமெண்ட்டில் அகஸ்டின்ற கோச். அவர் வந்து மதுரை செக்ரட்டரி சார். அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு கோச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கே எனக்கு அவர் தான் இதாக இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ போலீஸ் டீம் வந்ததுக்கப்புறம் இன்னொரு மேடம், அவங்க நதியான்ற ஒரு மேடம் போலீஸ் டீமுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க கோச் பண்ணிக்கிருந்தாங்க. அந்த சாரோட அந்த கோச் சார்ட்ட இருந்து என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க? என்ன அதிகமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? அது சப்போஸ் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணையில பிளேயர்ஸே இல்லாட்டியும் பிளேயர்ஸ் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஸ்கில்லு எல்லாமே அப்படி சொல்லி தந்துருக்காங்க. இல்லை ப்ராக்டிஸ் பண்ணையில பிளேயர்ஸ் யாரும் இல்லை அந்த பட்சத்துக்கு வந்து நானாக அந்த இடத்துல ஒரு பிளேயர் இருக்காங்க, அஃபென்ஸ் பண்ணுறாங்க டிஃபென்ஸ் பண்ணுறாங்கன்னு நானாக நினச்சிக்கிட்டு நானாக ஒரு பிளேயராக விளையாடுவேன் கிரவுண்டில். ஸோ உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ்லாம் எவ்வளோ கொடுப்பாங்க? ப்ராக்டிஸ்லாம் ஸ்கூல் காலேஜெலாம் ஓகே அப்படின்றது. இப்போ அதெல்லாம் தாண்டி எனக்கு போலீஸ் டீமில் தான் நல்ல ஓகே ஹெவியாக எல்லாம் நல்லா இருக்காங்க. அது ப்ராக்டிஸ் தான் வந்துட்டு கபடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாம், மெயினாக ஏன்னா நம்ம வந்து எல்லாமே ஸ்ட்ரெச்சிங்லேருந்து வார்ம் அப்லேருந்து எல்லாமே பண்ணால் தான் நம்மளுக்கு அங்கங்கே எதுவும் தைஸ் பிடிக்காது, இன்ஜூரி எதுவும் ஆகாது. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் கபடி விளையாட. காலேஜில் வந்துட்டு ஒரு டீம் பேர் சொன்னீங்களா மேம்? என்ன? ஆமாம், அமெரிக்கன் காலேஜ் டீமில் வந்துட்டு நிறைய மேட்ச் விளையாண்டுருப்பீங்க. ஸோ அதில் உங்கள் காலேஜ் டீமாக போனால் மறக்க முடியாத மேட்ச்னா எதை சொல்லுவீங்க? மதுரை தல்லாகுளத்தில் ஒரு மேட்ச், நல்ல மேட்ச்சு. அது மறக்க முடியாது. ஏன்னா மதுரையில் வந்து சக்தி டைல்ஸ்ன்ற ஒரு டீம் இருக்காங்க. அந்த டீமில் சீனியர்ஸ் பிளேயர்ஸ் தான், எல்லாமே எங்களை விட சீனியர் பிளேயர்ஸ் தான். நாங்கள் அந்த மேட்ச் கண்டிப்பாக எடுக்கணும்னு நாங்கள் ஆடினோம். நாங்கள் எல்லாமே அவங்கள விட ஜூனியர்ஸ் தான். அந்த மேட்ச்சு தல்லாகுளத்தில் நடக்கல எடுத்தோம். ஃபஸ்ட் டைம் அவங்கள எடுத்தோம். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மூமெண்ட் எங்களுக்கு. ஸோ வந்துட்டு சிறந்த வீரர்கள் சொல்லி. பட் அன்னைக்கு அது என்ன மேட்ச் மேம்? அது சும்மா டிஸ்ட்ரிக்குள்ளே நடத்துனாங்க, மதுரை டிஸ்ட்ரிக்குள்ளே மேட்ச் நடத்துனாங்க. ஸோ ஃபைனலில்? ஆமாம், ஃபைனலில் அவங்கள எடுத்தோம் ஃபஸ்ட் டைம். அதனால் கொஞ்சம் ஓகே அப்படின்னு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ கபடி பிளேயருக்குள்ளே வந்துட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க ஆப்போசிட்டே பாராட்டுற தருணம்லாம் இருக்கு? அப்படிலாம் இருக்குது. என்ன தான் கிரவுண்டுக்குள்ளே நம்ம வந்து எதிரியாக இருந்தாலும் வெளியில் வந்து மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் வெளியில் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸாக அப்படி தோழியாக அப்படி இருந்துக்கிறோம். வேறு எந்த மேட்ச் வந்துட்டு ரொம்ப டஃப்பாக அமைஞ்சிச்சு, ஐயோ ஜெயிச்சிருவோமா மாட்டோமா அப்படின்னு கடைசி நேரத்தில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அமைஞ்சு? அது போலீஸ் டீம்லலாம் நிறையா மேட்சஸ் அப்படி வந்திருக்கு. எந்த மேட்ச் மேம்?
மதுரை ஒத்தக்கடை மேட்சஸ்ஸு. ஆமாம், அது அப்புறம் இந்த லேக்ஸில் வைப்பாங்களே. ஆமாம், லேக்ஸில் வச்சது போன இயருக்கு முந்தின இயர் ஆனோம், அதுவுமே 3rd தான். அப்புறம் வந்து ஒரு மேட்ச்சு கரூரில் நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பண்ணோம் 75,000. அந்த மேட்ச்லாம் நினச்சி கூட நாங்கள் பார்க்கவே இல்லை. அதெல்லாம் அது வந்து திருப்பத்தூர் ஜெயசித்ரான்ற ஒரு டீமு, அவங்க கூட ஆடி நாங்கள் வின் பண்ணோம். அதெல்லாம் எங்களுக்கு நிஜமாக அவ்வளோ சந்தோஷம். ஒரு கபடி பிளேயராக வந்துட்டு நீங்கள் விளையாடும் போது அந்த ஆடியன்ஸோட சப்போர்ட் உங்களுக்கு எவ்வளோ என்கரேஜாக இருக்கும்? மேக்ஸிமம் போலீஸ் டீம்னால ஆடியன்ஸ் சப்போர்ட்லாம் எங்களுக்கு இருக்கவே இருக்காது. எங்களுக்கு எதிரி தான் எல்லாருமே. எப்போவுமே போலீஸ் டீமுக்கு வந்து எல்லாமே ஆப்போனண்ட்டாக தான் இருப்பாங்க. நாங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டோம். என்னன்னு தெரியாது, நாங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டோம். நாங்கள் வாட்டில் எங்கள் கேமை நாங்கள் ப்ளே பண்ணுவோம். போலீஸ் டீமில் இங்கே கோச் இருக்குது நதியா மேம். ஆமாம், இப்போ எங்களுக்கு நதியா மேம் இருந்தாங்க. அவங்க இப்போ ஆனால் இல்லை, அவங்க வந்து SDATல அப்பாயின்மெண்ட் கிடச்சி அவங்க போயிட்டாங்க வேறு கோச்சஸாக. இப்போ வேறவங்க இருக்காங்க எங்களுக்கு. ஆனால் கபடியில் உங்களுக்கு அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு எய்ம் இருக்கும்ல, அது என்ன இருந்துச்சு? எய்மு இருந்துச்சு மேம். ஒரு நல்ல சீனியரு, ஒரு நல்ல பொசிஷன் ஆடி அது வின் பண்ணால் ஏதாவது இன்னும் வேறு ஜாப், நெக்ஸ்ட்டு ஒரு வேறு ஜாப்புக்கு ட்ரை பண்ணலாம், வேறு போகலாம். இன்னும் நல்ல நல்ல ஜாப்லாம் நிறையா இருக்குது, அதுக்கெலாம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதாக இருந்துச்சுங்க. கபடி அப்படின்னு சொல்லி இறங்கிட்டோம்னாவே ஸோ அதுலேருந்து வெளியே வர முடியாதுக்கா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த கபடியை பற்றி சொல்லுங்கள், அந்த விளையாட்டு எவ்வளோ பிடிக்கும்? அந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். அதில் இன்ஜுரி ஆனாலுமே ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இன்ஜுரி ஆனால் வேண்டாம், விளையாட வேண்டாம், வந்துருன்னு. என்னதானாலும் இன்ஜுரி ஆனாலும் சரி, அங்கே இந்த இடத்துல அடியப்பட்டாலும் சரி, நான் திருப்பி கபடி விளையாட தான் போவேன், எனக்கு அந்த கிரவுண்டு தான் அப்படின்ட்டு ஒரு இது எனக்கே இருக்குது. மேக்ஸிமம் எனக்கு கூட ஒரு ரீசண்டாக தோணுச்சு, உயிரே போனாலும் அந்த கிரவுண்டில் தான் உயிரே போகணும் அப்படின்னு எனக்குலாம் ஒன்று தோணியிருக்கு. அந்த இதில் இன்ஜுரி ஆச்சு, எனக்கு ரீசெண்டாக இன்ஜுரி ஆச்சு, காலர் போன் அடி. அப்போ கூட வீட்டில் பயப்பட்டாங்க, விளையாடலாம் போவேண்ணா, அம்மாவோட அம்மாலாம் பயப்பட்டாங்க போவேண்ணான்ட்டு. நான் சொன்னேன், எனக்கு வேலை வாங்கி தந்தது அதுதான், அதனால் எனக்கு எதோ ஆனாலும் அதிலே ஆகிட்டு போகுது, எனக்கு வந்து ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி நான் சொன்னேன் அவங்ககிட்ட. ஸோ அந்தளவுக்கு கபடியை விட்டு ஆமாம், ரொம்ப இதாக இருக்குது எனக்கு. ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க, அக்கா நீங்கள் வந்துட்டு கபடிக்குள்ளே வந்துட்டு உள்ளே இறங்கி நீ டிவியில் பார்த்தா மேட்ச் பார்த்தாலே நம்ம சும்மா நார்மலாக உட்காந்து ஃபோனில் பார்த்தாலே ஐயோ நம்ம போயிருந்தால் விளாண்டுருக்கலாமே, நம்ம இறங்கியிருந்தால் அப்படி பண்ணியிருக்கலாமே இப்படின்னு நம்மளுக்கு ஒரு தாட் வரும். இப்போ கூட இந்த சப்ஜூனியர் மேட்ச் எல்லாம் பார்க்கல அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க அதர் ஸ்டேட்டு மேக்ஸிமம் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க, ஒன் சைடு தான் பண்ணுவாங்க. நீங்கள் நான் போகும்போது நடந்திருக்கா மேம்? அப்படி அது நடந்திருக்கு, நிறைய தடவை நடந்திருக்கு. நாங்களும் ஆர்கியூ பண்ணியிருக்கோம். நம்ம வந்து பாயிண்ட்ஸ் லீடில் வச்சுருந்தோம்னா நம்ம அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ண தேவையில்லை. அவங்க ஒன் சைட் பண்ணாலுமே நம்ம பாயிண்ட் லீடில் இருந்தால் நம்ம வின் பண்ணிடலாம். ஈக்குவலாக டை பிரேக்கரு அப்படி போகையில் வந்து அவங்க ஒன் சைட் பண்ணி அங்கிட்டு ஊதிடுவாங்க அப்படிலாம். ஆனால் கண்டிப்பாக நடக்கும் அப்படி? ஆமாம், கண்டிப்பாக நடக்கும். இப்போ அந்த சப்ஜூனியர் டீமில் கோச்சாக பண்ணவங்க தான் எனக்கு போலீஸ் டீமில் கோச்சாக இருந்தாங்க மேடம். ஓ சரி, அந்த மேம் பேர் நதியா. அந்த மேம் பேர், அந்த மேம் பேர் தான் நதியா மேம். அவங்க தான் இருந்தாங்க. அந்த சப்ஜூனியர் மேட்ச்ல ஆமாம் கோவமாக இருந்தாங்க. ஆமாம், அவங்க வந்து ஒன் சைட் பண்ணுறாங்க, அவங்க ஸ்டேட்டில் நடக்கிறனால ஒன் சைட் பண்ணுறாங்க அஃபிஷியல்ஸ். அப்போ வந்து நம்மளுக்கு கோவம் தானே வரும். நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு கேம்ப் எடுத்து பிளேஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரோம், அப்படி வந்த இடத்துல அவங்க வந்து ஒன் சைட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கு வந்து. அதனால அப்படி தான். அந்த மேட்ச் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது என்ன இருந்துச்சுன்னா ரொம்ப ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு ஆடுறா, கார்த்திகா. அவள் வந்து நல்ல பிளேஸ் தான், நல்ல சின்ன பொண்ணு தான், நல்லா ஆடுறா, நல்லா ஆடி வரா. அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, பாயிண்ட்டே கொடுக்க மாட்டுறாங்க, ஆர்கியூ பண்ணிக்கிருக்காங்க. அந்த பொண்ணு அஃபென்ஸ்லேயும் சரி டிஃபென்ஸும் ஸ்கோர் பண்ணுறாங்க, ஆனால் ஸ்கோர் கொடுக்க மாட்டுறாங்க. அது அப்படியே தெரியுது, அவங்க ஒன் சைட் பண்ணுறது அப்படியே தெரியுது. ஆனால் அந்த மேட்ச் வந்துட்டு பார்க்கும்போது கபடி பிளேஸ் எல்லாருமே ரொம்ப ஆமாம் நிஜமாக எல்லாருமே ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க, இப்படி எல்லாம் ஒன் சைட் பண்ணாங்க, என்ன நம்ம தோல்வி அடையலை, நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு நிறையா பேர் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. அது உண்மை தான், நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். ஏன்னா அந்த இது வந்து நம்ம தோல்வியே கிடையாது, நம்ம அது வந்து நம்மளோட வெற்றி தான். எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு இதில் இவங்களுக்கு தான் பாயிண்ட் கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு? ஆமாம், அந்த பொண்ணு வந்து லாபியே போகல, ஒரு பிளேயரை தொட்டு ஆனால் அந்த பொண்ணு லாபியே போகல. ஆனால் அந்த பொண்ணு தொடவே இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணு லாபியில் போனாண்டு பாயிண்ட் கொடுத்து அந்த பொண்ணை வெளியில் அனுப்பிட்டாங்க. அது மாதிரி ஒரு பொண்ணு அஃபென்ஸ் போய் பாயிண்ட் எடுத்தா, அதுவும் பாயிண்ட்ஸே கொடுக்கல. இப்போல்லாம் பார்க்கல கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. என்னங்கடா டச் பண்ணுறப்ப அந்த பிளேயர்ஸும் இல்லைன்றாங்க, அஃபீஷியல்ஸும் தரமாட்டுறாங்களே, இது ரொம்ப ஒன் சைடாக பண்ணுறாங்க அவங்க ஸ்டேட்னால அப்படின்ட்டு நான் கொஞ்சம் நினச்சிருக்கேன். பட் பீகார் கூட ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. பட் உத்தரகாண்ட் லாஸ்ட்ல ரைடு போகும்போது உத்தரகாண்ட் 41 இவங்க 40 டைம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, டைம் முடிச்சிட்டாங்க. இதே நம்ம அந்த டைம் செட் பண்ணி நம்ம பார்த்துருந்தோம்னா டைம் இருக்கும், ஆமாம் ஈஸியாக எடுத்துருந்துக்கலாம். இல்லை வந்துட்டு இருக்குது மேம், கொஞ்சம் இருக்குது. ஏன்னா நிறையா பிளேஸ் வந்து அவங்களோட கேம் எல்லாம் காமிக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த செலெக்ஷன்ற வரப்போ மேக்ஸிமம் ஒரு 7 பிளேஸ் நல்ல பிளேஸாக விளாட்ற பிளேஸாக எடுக்கிறாங்க. அது போக மீதி உள்ள பேலன்ஸு அவங்களுக்கு தேவையான பிளேஸு
அவங்களுக்கு தேவையானவங்க அப்படி போடுறாங்க. அது வந்து இருக்குது. தமிழ்நாடு டீமுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு போகும்போது அங்கே ரெகக்னேஷன் எப்படி இருக்கு? அங்கே வந்து நம்மளுக்கு வந்து அதர் ஸ்டேட், நம்ம தமிழ்நாடுனாலே கொஞ்சம் லாங்குவேஜ் தெரியாது, அவங்களாம் நம்மளை டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. என்ன தான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்த்தாலும் நம்ம ஒரு தெரிஞ்ச லாங்குவேஜ் இங்கிலீஷு ஒரு கொஞ்சம் தெரிஞ்சவங்க வச்சு மேனேஜ் பண்ணி நம்ம மேட்ச் முடிச்சுக்கலாம். கபடி அப்படின்னு அதுதான், அதை வச்சு அங்கே முடிச்சுட்டு வந்துடுவோம். ஓகே, சூப்பர் மேம். தமிழ்நாடு போலீஸ் டீம் அப்படின்னு நினைக்குமோ இந்த ஒரு கேங், இந்த ஒரு கபடி போகிறதோ அது எவ்வளோ ஜாலியாக அமைஞ்சிச்சு. அது செம்ம ஜாலியாக இருக்கும் மேம். மேக்ஸிமம் என்ன அது ஒரு ட்ரிப்பு மாதிரி எங்களுக்கு. மேட்ச்சு கிளம்புனாலே நாளே பேக் பண்ணிடுவோம். பேக் பண்ணி ட்ரெயின் ஒரு பஸ்ஸு பேக் பண்ணி கிளம்பிடுவோம். அங்கேயும் போவோம். மேட்சஸ் ஆடுறதில்ல, மேட்சஸில் கரெக்டாக இருப்போம். மேட்சஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதை சுற்றி உள்ள ப்ளே இது இடம்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. அங்கே போய் நல்லா சுற்றிட்டு நல்லா ஃப்ரீயாக நல்லா ஜாலியாக இருப்போம். அந்த மேட்ச் டைம் மட்டும்தான் எதனாலுமே. மேட்ச் முடிச்சுட்டா கொஞ்சம் ரிலாக்ஸாக நல்லா இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். இந்தியா ஆடுறாங்க. இந்தியா ஆடுறதுக்கு நிறைய பேருக்கு அதர் ஸ்டேட் எல்லாமே வாய்ப்பு கிடைக்குது இந்தியா ஆட. நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு வந்து இந்தியா ஆட வாய்ப்பே கிடைக்கல. எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. ரயில்வேஸ்லாம் இருக்காங்க தமிழ்நாடு பிளேயர்ஸ். ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு இந்தியா ஆட வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. மென்னாக இருந்தாலும் சரி, விமனாக இருந்தாலும் சரி. அது ஒரு வருத்தம். பேர் எடுப்பாங்க மேம். கேம்ப்புன்ற எடுக்கையில் 20 பேர்கிட்ட எடுப்பாங்க. மேட்சஸ் போகையில் 12+14 அப்படி போவாங்க. அந்த 20லையுமே தமிழ்நாடு உள்ளே வர முடியாதா? சும்மா கேம்ப் வரையும் எடுப்பாங்க. சும்மா கேம்ப்பு கணக்குக்கு எடுத்துகிட்டு அனுப்பி விட்ருவாங்க. மற்ற ஸ்டேட் மட்டும்தான் அங்கே இருப்பாங்க மேட்ச் இந்தியா ஆடுறதுலாம். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த பிளேயர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்காங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக ஆடுற பிளேயர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அவங்களோட நல்ல பிளேயர்ஸுமே இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அங்கே வந்து அதர் ஸ்டேட் பிளேயர்ஸு அவங்கள்ட்ட இது தராங்க. நம்ம பிளேயர்ஸுக்கு வந்து அப்படி இல்லை, கேம்போடு சரி அனுப்பி விட்றாங்க. பட் நீங்கள் பார்த்ததில்ல, ஸோ இந்த மாதிரி என் கூடயே இந்த மாதிரி பெண்கள் வந்துட்டு கபடி விளையாண்டதுக்கு என் கூடயே ஜேர்னி பண்ணி வந்திருக்காங்க. பட் இந்தந்த ஒரு காரணத்தினாலே அவங்களால அடுத்து போக முடியாமல் ஓகே நமக்கு விலகிடலாம் அப்படின்னு போனவங்க இருக்காங்க மேம். அப்படின்னு பார்த்தா நிறையா பேர் இருக்காங்க மேம். அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுது. மேரேஜ் ஆனோடனே அடுத்து ஃபேமிலிக்காண்டி குழந்தைய பார்த்துட்டு அந்த இதை கபடி விளையாடுறத அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து அதுக்கப்புறமும் குழந்தை ஆனதுக்கப்புறம் விளையாடவும் வராங்க. ஒவ்வொருத்தவங்க ஆனதுக்கப்புறம் விளையாண்ட பிளேயர்ஸ் இருக்காங்க. இருக்காங்க மேம். அதெல்லாம் நிறையா இருக்காங்க. இப்போயே ரீசெண்டாக தமிழ்நாடு போலீஸ் டீம்லேயும் இருக்காங்க. அந்த மேம் பேர் சந்தியான்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. ஜெபான்ற பொண்ணு இருக்காங்க. மேரேஜ் ஆகியும் இப்போ மேரேஜ் ஆகியும் டீமில் இருக்காங்க. நீங்களே வந்துட்டு நினச்சிட்டீங்களா ஓகே இந்த ஒரு மேட்ச்சில் நம்ம அஃபென்ஸ் நல்லா ஆடணும்ப்பா, டிஃபென்ஸ் நல்லா நினச்சிருக்கேன் மேம். நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். நல்லா ஆடின மேட்ச்சுக்கு ஓகே நான் நல்லா ஆடிக்கேன்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நல்லா ஆடாத மேட்ச்சுக்கு சரி நம்ம ஏன் இந்த மிஸ்டேக் பண்ணோம், ஏன் இந்த தப்பு பண்ணோம், நம்மளை ஒரு இறக்கி விட்ருக்காங்க. இறக்கி விட்ட நேரத்தில் நம்ம ஏன் இந்த தப்பு பண்ணோம், அந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணாமல் வந்தோம்னா நம்ம டீமுக்கு ஒரு நல்ல ப்ளஸ்ஸாக இருந்திருக்குமே அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் மேம். உங்களுக்கு என்ன நம்பர் வரும்? நான் நம்பர் 10 தான் போடுவேன். அந்த நம்பர் 10 இல்லாத பட்சத்துக்கு நம்பர் 8 போடுவேன். அதுவும் இல்லாத பட்சத்துக்கு நம்பர் 2 போடுவேன். 10 போலீஸ் டீமில் இருக்க வரையும் நம்பர் 10 எனக்கு கிடச்சிச்சு. இப்போ இந்த யுவா சீரியஸ் போகையில் வந்து நம்பர் இல்லாத பட்சத்துக்கு 2 போட்டேன். அதே மாதிரி இப்போ போலீஸ் டீமில் எனக்கு சீனியர்ஸ் யாரும் இருந்திருந்தாங்கன்னா எனக்கு நம்பர் 8 தான் கிடச்சிருக்கும். சீனியர்ஸ் யாரும் இல்லை இப்போ, அதனால எனக்கு நம்பர் 10. யுவா சீரீஸில் 2 போலீஸ் வீராங்கனைன்னு சொன்னீங்க. மீதி எல்லாருமே எந்தெந்த ஸ்டேட்டில்? மற்ற எல்லாமே நம்ம தமிழ்நாடு பொண்ணுங்க தான் மேம். மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கத்திஜா அவங்க பிகேஆர் காலேஜ்லேருந்து ஒரு 4 பொண்ணுங்க வந்தாங்க. சக்தி பிரதர்ஸ்லேருந்து ஒரு பொண்ணு வந்தா. இப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒவ்வொரு பொண்ணுங்க வந்தாங்க. பிகேஆர் டீம் எப்படி? பிகேஆர் டீம் நல்லா இருப்பாங்க. முன்னாடிலேருந்து அவங்க நல்லா இருப்பாங்க, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. சின்ன பொண்ணாக இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த தைரியம்லாம் நல்லா இருக்கும் விளாடுறதுல. பிகேஆர் சக்தி பிரதர்ஸுமே அவங்களுமே எல்லாமே ஜூனியர் பொண்ணுங்க தான். அவங்களுமே நல்லா ஐயோ அவங்க சீனியரு அப்படின்லாம் பயப்படவே மாட்டாங்க. அவங்களுமே நல்லா ப்ளே பண்ணுவாங்க. யாரையுமே பார்த்து பயப்படவே மாட்டாங்க. அவங்க கேம் அவங்க நல்லா ப்ளே பண்ணுவாங்க. கத்திஜாலாம் நல்ல கேம் அவங்களுக்கு. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு முன்னாடி அந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கல நாங்கள் ஒரு மேட்ச் ஆடிருக்கோம். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் டிஃபென்ஸ் பண்ணல. அந்த பொண்ணு ஒரு நல்ல கிக்கு என் ஃப்ரெண்டுக்கு கன்னத்திலே விட்டா. அந்த கிக்கு மறக்கவே மாட்டேன் நான் சத்தியமாக. அந்த பொண்ணை பார்த்தாலே அந்த கிக்கு தான் நான் மறக்கவே மாட்டேன். அந்த பொண்ணுகிட்ட கத்திஜாட்ட அந்த கிக்கு மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். நல்லா ஹைட்டாக அதனால நல்ல ஹைட்னால அவளுக்கு ரீச்சும் நல்லா கிடைக்கும். அது நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். அந்த ரீச் போட்டால அந்த கிக்கு நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோமா. அந்த இடத்துல அவள் கிக்கு விட்டா நல்ல கிக்கு கன்னத்திலே வாங்கினா. அது நான் மறக்கவே மாட்டேன். இன்னும் அந்த பொண்ணை பார்த்தாலே அந்த கிக்கு தான் எனக்கு ஞாபகம் வரும். டிஃபென்ஸ் பிளேயர் தமிழ்நாட்டில் வினோதினின்றவங்க இப்போ பல திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டோம். வினோதினி அவங்க டிஃபென்ஸு ஆங்கிள் ஹோல்டர் நல்ல பிளேயர். அவங்க தமிழ்நாட்டில் சீனியர் பிளேயர் நல்லா ப்ளே பண்ணுவாங்க. நல்ல ஆங்கிள் ஹோல்டர். ஆனால் அவங்க பார்க்க சின்ன பொண்ணாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க ஆங்கிள் ஹோல்டர் ரொம்ப
நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. டைம் அவுட் அப்போல்லாம் வந்துட்டு டக்குன்னு நீங்கள் கேங்காக என்னென்னலாம் முடிவு எடுப்பீங்க அந்த மேட்ச்? டக்குன்னு அந்த இடத்துல வந்து எப்படி ப்ளே பண்ணணும், அங்கே வந்து என்ன மிஸ்டேக்காக இருக்குது, எந்த பிளேஸ் வீக்காக இருக்குது, யார் எந்த நேரத்தில் போனால் எப்படி பாயிண்ட் எடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பிளேயர்ஸை நாங்கள் அனுப்பிவிடுவோம். ஏன்னா வந்துட்டு ஒரு மேட்ச் வந்து விளையாடும்போது அப்போ தான் அவங்களை புதுசாக வந்துட்டு பார்ப்பீங்க. இல்லை பார்த்த டீம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசாக பார்க்கும்போது ஸ்டார்டிங் விளையாடும்போது டக்கு டக்குன்னு எப்படி கணிப்பீங்க? இல்லை ஃபஸ்ட்டு அவங்க ரைடு வர்றதை பொறுத்து அவங்க ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அவங்கள ஆட விடுவோம். அவங்க ஆட விட்டு என்ன மூவ்மெண்ட் பண்ணுறாங்க, என்ன ஸ்கில் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து இப்படி அப்படின்ட்டு நாங்கள் அதுக்கப்புறம் தான் கெஸ் பண்ணிக்கிறோம் அவங்கள. ஸோ டீமுக்குள்ளேயே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ஆமாம் போகலாம், செகண்ட் போகலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ஓகே மேம். பட் இருந்தாலும் 2 சார் சொன்னீங்க, பெண்கள்லாம் உங்களுக்கு யார் ரோல் மாடலாக இருந்திருக்கா? பெண்கள் பார்த்தா பொன்னூரல் மேடம்ன்றவங்க ஒருத்தவங்க, அவங்க வந்து இந்தியா ஆடி இருக்காங்க, இந்தியா மெடலிஸ்ட். அவங்க இப்போ வந்து இன்ஸ்பெக்டராக இருக்காங்க, மதுரை மேலூரில் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க அந்த மேடம். அவங்க கேம் அப்போ இருந்து இப்போது எனக்கு பிடிக்கும். டீம்னா இந்த டீம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போதைக்கு கரண்ட்டில் பார்க்கல இப்போ பார்க்க எனக்கு டீம் வந்து மேக்ஸிமம் ஓரளவு தமிழ்நாட்டில் நல்ல டீம் வந்துருச்சுன்னு தான் சொல்லுவேன். முன்னாடி இருந்த டீம்ஸை விட இப்போ வேறு டீம்ஸ் தான் நிறையா வந்திருக்கு. இந்த ஒட்டஞ்சத்திரம் டீமெல்லாம் வந்து முன்னாடிலாம் நல்ல டீம், போலீஸ் டீம், ஒட்டஞ்சத்திர டீமு, மதுரை சக்தி டைல்ஸ் சொன்னேன் அந்த டீமு, பிகேஆர் காலேஜு, இவங்க எல்லாமே முன்னாடி வந்து நல்ல டீம் அவங்க எல்லாமே முன்னாடி. இப்போ அவங்களையும் தாண்டி நிறையா சின்ன சின்ன டீம்ஸ்லாம் நிறைய உருவாகி வருது. யாரை சொல்கிறதுன்னு தெரியல. ஆமாங்க மேம், யாரை சொல்கிறதுன்னு தெரியல. நிறைய எல்லாமே நல்லா ப்ளே பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாமே அடுத்தடுத்து தாண்டி எல்லாம் வந்துருக்காங்க. சின்ன வயசுலேருந்து விளாண்டு டீம் எல்லாம் நிறையா உருவாகுதா, அதனால் யாரை சொல்லவே முடியாது. ஸோ இந்த தருணத்தில் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க கபடி லவர்ஸ்க்கு? அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து நிறையா பிளேயர்ஸுக்கு விமன்ஸ்க்கு வந்து கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா போலீஸ் ஒன்று தான் அப்பாயின்மெண்ட் இருக்குது. முன்னாடிலாம் வந்து டேரெக்டாக அப்படியே அப்பாயின்மெண்ட் போடுவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எக்ஸாம் எழுதி இப்போ நாங்கள் அப்படி வரோம். முன்னாடிலாம் வந்து டேரெக்டாக விளாண்டா அப்படியே போடுவாங்க, ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணால் அப்படியே போடுவாங்க. இப்போ அது போக எக்ஸாம் எழுதி அந்த இதில் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணி அதில் நல்லா இருந்தால் உள்ளே நாங்கள் வரோம். அவங்க வந்து இப்போ விளாட ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். மேலும் மேலும் இன்னும் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கணும். அடுத்த லெவல் சீனியரு அதுக்கு மேலே இன்னும் அவங்க இந்தியா ஆடுறதுல ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க இந்தியாலாம் ஆடலாம். அவங்க வந்து இதை ஸ்டாப் பண்ணிடவே கூடாது. மேலும் மேலும் நல்லா விளாண்டு நல்ல ஜாப்பு எல்லாத்துக்கும் போகணுன்னு நான் கேட்டுக்கிறேன். பெஸ்ட்டாக அங்கே விளாட்றவங்களோ அவங்கள வந்து தேர்ந்தெடுங்க. ஸோ இன்னைக்கு உங்களை பார்த்தது ரொம்ப ஹாப்பி. ரீசெண்டாக நம்ம தமராக்கி ரஞ்சித் சார் வந்து கேட்டுருந்தேன். ஸோ அப்போதான் சார் நம்ம சைடு வந்துட்டு இருந்தால் சொல்லுங்க சார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ கபடி நாலேஜ் இல்லை சார். இந்த மாதிரி இந்த சிஸ்டர் இருக்காங்க. ஸோ நாங்கள் இப்போ தான் மேம் 1 month ஆகுது இங்கே வந்து. நாங்கள் வந்து சென்னையில் டீமில் இருந்தோம். இப்போ எலெக்ஷன்னால இங்கே எல்லாம் வந்திருக்கோம். அதனால் இங்கே எங்கள் டியூட்டி பார்க்குறப்ப எலெக்ஷனால எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு 2 monthல நாங்கள் திருப்பி அங்கே டீமுக்கு போயிடுவோம். மறுபடியும் டீமுக்கு போயிடுவோம். இப்போ எலெக்ஷனால வந்திருக்கோம். அப்புறம் முடிச்சுன்னா திருப்பி போயிடுவோம். ஸோ உங்களை பார்த்தது ரொம்ப ஹாப்பி. உங்களையும் பார்த்து அந்த மோனா அந்த பொண்ணு போலீஸ் தான். அவளும் போலீஸ் டீமில் விளாண்டுருக்கா. அவளும் இந்த டிஸ்ட்ரிக்ட் பொண்ணு தான். ஓகே மானாமதுரை பொண்ணு அந்த பொண்ணு. ஓகே சூப்பர் மேம். ஸோ நம்ம சிவகங்கையில் கொந்தகை அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருந்து இன்னைக்கு கபடியில் வந்துட்டு சக்ஸஸ் ஆகி தமிழ்நாடு பெண்கள் காவல் அணிலையும் விளாண்டு யுவா சீரீஸ்லையும் விளாண்டு இருக்கக்கூடிய ஒரு வீரமங்கை கூட இருந்து இவ்வளோ நேரம் பேசினேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்களை பார்த்தது ரொம்ப ஹாப்பி மேம். ஸோ இன்னும் வந்துட்டு உங்களை மாதிரி நிறைய கபடி வீராங்கனைகள் வீரர்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே எங்களுக்கு ஆர்வமாக இருக்குது. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ மேம்.